நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டால் அந்த வாலிபன், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், அதுக்கு 10 கட்டளைகள் சொன்னார். கற்பனைகளில் பிரதான கற்பனை எது ஒருத்தர் கேட்கிறாரு. அப்போ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதற்கு ஒப்பனையான அடுத்த கற்பனை, ரெண்டாவது கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பாக இருப்பது போல. அப்போ தேவன்கிட்ட அன்பாயிரு, மனுஷங்கிட்ட அன்பாயிரு. கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. அப்போ இங்க அன்பு இல்லைன்னா அங்க அன்பு இல்லை, அங்க அன்பு இல்லைன்னா இங்க அன்பு இல்லை. 2 அன்பும் சரியா இருந்தா தான் அன்பு. இது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட். ஸோ இந்த கஷ்டமான காரியத்தை தான் புருஷர்கள்ட்ட கொடுத்துருக்காரு. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவிகளே புருஷர்களுக்கு என்ன செய்யுங்கள்? பல்ல கடிச்சிக்கிட்டு கீழ்ப்படிஞ்சிடலாம். இதை செய்ய சொல்கிறார், அதை செய்ய சொல்கிறார், இதை வாங்கி இதை போடு, அதை செய்யல, இதை சமைச்சார், அது சமைச்சார். பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள் சமைச்சு போட்டுடலாம். அன்பு இல்லாமலே சமைக்கலாம். ஆனால் நாங்கள் அன்பு இல்லாமல் வாழ முடியாது. புரியுதா உங்களுக்கு? அன்பு இருந்தால் தெரியும், அன்பை மறைக்க முடியாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சில வேளையில் மனைவி செய்ய வேண்டியதை புருஷன் சொல்வார். இந்த பாரு, புருஷனுக்கு கீழ்ப்படின்னு போட்டு தெரியுமா அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம் மாதிரியும். அந்தம்மா உடனே இந்த பாருங்க, மனைவிகள் அன்பு கூறுகள் போட்டு தெரியுமான்ட்டு அவருக்கு இந்தம்மா பிரசங்கம் பண்ண, இந்த அம்மாவுக்கு அவர் பிரசங்கம் பண்ண, 2 பேரும் அவருக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறது இல்லை, எனக்கு நான் என்ன செய்யணும்ட்டு. அடுத்தவங்கள தான் திருத்த ட்ரை பண்ணுவோம். கீழ்ப்படுகிறது ஈஸி தான், அன்பு கூறுறது ரொம்ப கஷ்டம். ஒரு அலையில் சொல்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அன்பு கூற முடியாத சூழ்நிலையில் தான் அன்பு கூறணும். கசப்பு, சண்டை, கோபம், எரிச்சல், குறை சொல்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, அது குடும்பமாக இருக்கலாம், இல்லைனா நம்ம அலுவலகமாக இருக்கலாம், நம்ம அன்பே காட்ட முடியாதுங்க. அந்த மாதிரி இடத்துல தான் நம்மளை வைப்பார். எதுக்கு? அப்போ தான் நம்ம ஹோம் ஒர்க் ஒழுங்காக பண்ணுறோமான்னு பார்க்குறதுக்கு. ஒழுங்காக நேசிக்கணுன்னா எப்பவும் ஒருத்தர் நம்மகிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்ககிட்ட அன்பு காட்டுறது ரொம்ப ஈஸி தானே. நமக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க ஒரு ஆள், அப்படி 4 பேரை உங்களுக்கு வைப்பார் ஒரு இடத்துல. அவங்க நடுவில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் அங்கே அன்பு காட்ட முடியுமா? இல்லை, அன்பு காட்ட முடியுமாங்கிற டெஸ்ட் அது. அப்போ இயேசுவின் குடும்பத்தில் நல்லா கவனிங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு பாடத்தை ஒழுங்காக கேட்டால் போதும். நாளையிலேருந்து பைபிள் ஸ்டடி இல்லையா பாஸ்டர்? இருந்தாலும் இதுக்கு மேலே ஒன்றும் பிரசங்கமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது உருப்படியாக ஒன்று தான் தேவை. எல்லாமே அன்பு தான், எல்லாமே அன்பு தான். அன்பு காட்ட முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறதை பார்க்குறோம். உண்மைதான், எல்லாரும் கஷ்டம்தான். இவ்வளவு பிரச்சனை பண்ணானே. அன்பு இருந்தால் மன்னிக்கும், அன்பு சகிக்கும்னு போட்டிருக்கு. நம்ம பரமண்டல ஜபத்தில் முதல் கண்டிஷனே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல சொல்லுங்க. ஆமாம், மன்னிச்சிட்டோங்கிறோம். நீ மன்னிச்சுட்டு வந்திருக்கிறேன். மன்னிக்க முடியாமல் எவ்வளோ தூரம் இருக்கிறோம். இப்போ முடியலைங்க, இப்போ எல்லாம் முடியல. கொஞ்ச நாள் ஆகட்டும். மனசு கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்ச நாள் ஆகட்டும், பார்க்கலாம். நான் சரியான பிறகு மன்னிக்கிறேங்கிறது மன்னிப்பு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு மன்னிச்சிடுறேன். ஐ எம் டூயிங் இட் பிகாஸ் த லார்ட் சேஸ். எனக்கு அது கஷ்டம்தான், என் பார்வையில் கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவர் அதை செய்ய சொல்கிறார், நான் செய்திடுறேன். ஆண்டவருக்காக செய்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு செய்கிறேன். என்னால் கஷ்டமாக தான் இருக்குது, என் பார்வைக்கு அது ரொம்ப முடியாது, என்னால் முடியாது தான். ஆனால் ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. ஒரு ஆமீன் கேட்கலாமா? 10 வேலையில் இது ஒரு வேலை இல்லைங்க. அன்பு கூறுறது இதுதான் பிரதானம். அப்போ நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடையோட எல்லாவற்றுக்கும் நம்மோட சுற்றி இருக்கிற மக்களோட நம்ம பழகுறோம். அதான் உறவு இல்லை? செடி கொடி அது ஒரு உறவு. அவிசுவாசி நமக்கு இருக்கிற உறவு, வேலையில் இருக்கிற உறவு. அப்போ இயேசுவின் குடும்பத்தில் நம்மை இணைப்பது அன்பு. எல்லாரோடும் நல்ல உறவில் இருக்கிறோமா? நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறோமா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் போன சபையில் ஒரு பென்டிகாஸ்ட் சர்ச் தான். வருஷத்துக்கு ஒரு முறை கன்வென்ஷன் நடக்கும். அந்த கன்வென்ஷன் நேரத்தில் தான் கம்யூனியன் இருக்கும் எங்கள் சபைகளில். வருஷத்துக்கு ஒரு முறை கன்வென்ஷன் நடக்கும். கன்வென்ஷன் நேரத்தில் தான் கம்யூனியன் இருக்கும். கம்யூனியன் சாயந்தரம் தான் இருக்கும். அப்போ சாயந்தரம் கம்யூனியன் எடுக்கிறவங்கெல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு எழுப்பி நின்று சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும் தெரியுமா? பைபிள் எடுத்துகிட்டு எழுப்பி நின்று, நான் இந்த ராபோஜனத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இந்த ராபோஜன பங்கு பெற ஆயத்தமாக இருக்கிறேன்,
சபையில் இருக்கிற எவர் மீதும் எனக்கு கசப்பு இல்லை என்று நான் சாட்சி, கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சி சொல்லுகிறேன் சொல்லணும். யார் மேலே எனக்கு என்ன இல்லை, கசப்பே இல்லைன்னு சாட்சி சொல்லணும். எல்லாரும் சொல்லுவாங்க, கம்யூன் எடுப்பாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. எத்தனை பேரை பார்த்துருக்கேன். தவறான மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நான் இந்த திருவிருந்துக்கு ஆயத்தர், திருவுன்னு சொல்ல மாட்டாங்க, ராபோஜனம். இந்த ராபோஜன ஆராதனையில் கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவர் மீதும் எனக்கு மனஸ்தாபம் இல்லை என்று கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சி சொல்லுகிறேன். காலை கழுவிடுவாங்க, அப்போ வாங்கிடுவாங்க, சாட்சி சொல்லிடுவாங்க, ஆனால் பக்கத்து வீட்டில் பேச மாட்டாங்க. எல்லாம் மாய்மாலம். பெந்தேகோஸ்தே சபைகளில் இருக்கிற மாய்மாலத்துக்கு அளவே கிடையாது. நம்ம பேசுகிற அந்நிய பாஷைக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாரையும் தான் சொல்கிறேன், இந்த அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களை வெறுக்கிற ஒரு ஆளை பக்கத்தில் வச்சு அவரை நான் நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். வெறுக்கிற ஆளை வெறுக்கிறோம், நேசிக்கிற ஆளை நேசிக்கிறோம், அது அல்ல அன்பு. தேவனுடைய அன்பு உயர்ந்த அன்பு, அகாப்பே, தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பு என்ன? தனக்கு துரோகம் செய்தவனை மன்னிக்கிறாரு, துரோகம் செய்தவனை நேசிக்கிறாரு. தன்னை யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரிந்தே இயேசு சேர்த்தாரு. கரெக்டா? ஜோம் பண்ணி தானே எடுத்தாரு. 12 மணி நேரம் ராத்திரி ஃபுல்லாக ஜோம் பண்ணி அடுத்த நாள் 12 பேர் எடுக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு ஆளுக்காக 1 மணி நேரம் ஜோம் பண்ணிக்கிறாரு. 12 பேர் எடுக்கும்போதே, அப்ளிகேஷனை பார்க்கும்போதே இவன் நம்ம காலை வாருவான்னு இயேசுவுக்கு இந்த வராருப்பா பேதுரு, அவரு சத்தியம் பண்ண போறாரு, நம்மளை தெரியல. இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சும் எடுக்கிறாரு. வசனம் சொல்லுது, முந்தி அவர் அன்பு கூர்ந்த மாதிரியே ஆரம்பத்தில் எப்படி ஒரு ஆள்கிட்ட நம்ம அன்பா பழகிட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம் பாருங்க. திடீர்னு நம்ம மனசுல ஒரு மாற்றம் வந்துடும். நல்லா பேசிக்கிட்டே இருப்போம், சந்தோஷமா பேசிட்டு இருப்போம். அப்புறம் திடீர்னு யாரோ ஏதாவது சொல்லுவாங்க, உடனே மனசு மாறி அதுலேருந்து அப்படியே மெதுவாக விலகிடுவோம். அவரை பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். இயேசு அப்படி இல்லை. நேரத்துக்கு நேரம் அவர் மூடு மாறாது, நேரத்துக்கு நேரம் அவர் மாற மாட்டார். அல்லையில சொல்லாமா? அந்த நல்ல குணத்தை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அன்பை காட்டிக்கிட்டே இருங்க. மற்றவர்கள் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்க அவர்களுக்கு நன்மையே செய்யுங்கள் என்று சொன்னாங்க அன்னை தெரசா. அன்னை தெரசா எதை வச்சு சொல்றாங்க? இயேசுநாதரை அறிஞ்சுக்கிட்டதுனால சொல்றாங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க. எங்கும் அன்பைத்தான் காண்பிக்கும். ஸோ எப்படி நடந்து கொண்டோம், how we lived, not that how what we achieved. நம்ம எதை சாதிச்சோம் என்பதை வைத்து அல்ல நம்முடைய பரலோக வாழ்க்கையில பலன். எப்படி நடந்தோம், எப்படி புண்படுத்தாம வாழ்ந்தோமா, நம்ம வார்த்தையினால ஒருத்தர் ஆறுதல் படுத்தினோமா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் இருக்க. அப்போ எல்லா பாருங்க, 10 கற்பனைகள் அது உறவுகள் தான். கடவுளோடு இருக்கிற உறவு, மனுஷனோடு இருக்கிற உறவு. கொலை செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, திருடாத, பிறர் பொருளை இச்சியாத. உறவு தானே. நீ பரிசுத்தமாயிரு நேர பரலோகம் வந்துன்னு சொல்லாம கடவுளோட இருக்கிற உறவு, மனுஷனோட இருக்கிற உறவு. இன்னைக்கு தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற நாம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடும் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பயிற்சி செய்ய வேண்டும். கஷ்டமா இருக்கும், கோபம் வரும், அந்த நேரம் நாமே என்ன செய்யணும்? சரி, நம்ம கோபப்படக்கூடாது. அன்பு என்ன போட்டிருக்கு? சினம் அடையாது. வசனத்தை நினைக்கணும். அன்பு என்ன செய்யாது? கோபப்படாது. நியாயமான கோபம் இருக்கு. நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க? பாவம் செய்யாதீங்க. இயேசுக்கு கோபம் இல்லையா? சாட்டை எடுத்தார்ல. இயேசுக்கு அந்த ஆலயம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிப்போச்சுன்னு அவருக்கு வைராக்கியம் ஆயிட்டு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, நீங்க போய் கள்ளர் கொகையாக்கிட்டீங்களப்பா அப்படின்னு எல்லாத்தையும் கவிழ்த்து அவர் வைராக்கியமா அவர் அந்த இடத்துல அவர் கோபப்படுறாரு. ஆனா பாவம் செய்யல. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கே இடம் கொடாத. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக வாய்க்கு இடம் கொடாத. அப்போ வாய்னால பேசுற பேச்சுனால எவ்வளவோ பாவி ஆயிடலாம். யூ கேன் பிகம் அ சின்னர். ஆண்டவர் நம்மை இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். கைவெற்றோர் அல்லையில சொல்லுங்க. ஆவியானவர் வந்த உடனே நமக்குள்ள என்ன வருதான்? அன்பு. ரோமர் 5:5 எல்லாரும் மறக்கக்கூடாத வசனம், எடுத்துக்கொள்ளுங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, இந்த வார்த்தை என்னாச்சு?
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்குது. அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. கசப்பான விஷம் இருந்த பாத்திரத்தில் இப்போ அதை கீழே ஊற்றிட்டு உள்ள திராட்சை ரசம் ஊற்றிருக்கு. சீச்சி கசப்புன்னு நினைச்சதெல்லாம் இப்போ திராட்சை ரசம் உள்ள வர 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 கசப்பான விஷம் வெளியே போயிட்டே இருக்கு. அது உள்ள வருது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உள்ள ஆவியானவர் வராரு. அவர் தான் அன்பின் ஆவியானவரே. விலையே, அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. இல்ல வலது கையை உயர்த்தி ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த வீட்டை, எங்கள் வீட்டை மூடட்டும். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லுல, என் செயலில் கலந்திருக்கணும். என் நடையில, என் உடையில, என் உயிரில, என் உணர்வுல கலந்திருக்கணும்.